வெல்கம் டு வானவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை கடையல். எல்லா கீரையை விட இந்த கீரையில் டேஸ்டி அதிகங்க. அது மட்டும் இல்லை, மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குங்க. அதில் இந்த முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கும் போது லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் இருந்தால், இந்த 2 பிரச்சனை இருந்தால் இந்த முருங்கைக்கீரை அதை சமன்படுத்துங்க. முருங்கைக்கீரை எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. இது மாதிரி பருப்பு போட்டு கடையலாம், கூட்டு வைக்கலாம், பொரியல் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு கீரைங்க அது. சுவையான முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த முருங்கைக்கீரை மரத்தை நம்ம விட்டமின்ஸ் மாத்திரை மரம் அப்படின்னு சொல்லலாங்க. இதில் பார்த்திங்கன்னா கீரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. பூ, காய், அந்த காம்புகள் இருக்கு இல்லையா, அதை இடித்து நம்ம சூப்பு வச்சு குடித்தோம்னா நம்ம உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கலாங்க. இந்த கீரையை பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் மாத்திரை அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இதில் அத்தனை சத்துக்களும் இருக்குது. கேரட்டில் உள்ள விட்டமின் சி அந்த சத்தம் இதில் இருக்குங்க. கண்ணுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இது. அதே போல் மோஷன் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது கூட இந்த கீரை எடுத்துக்கலாங்க. நீங்கள் டேப்லெட் போட வேணால் இந்த கீரையை நீங்கள் பொரியல் பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, சரியாயிடும். கீரையை நம்ம இது போல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் பச்சை பருப்பு எடுத்துக்கிறேங்க. இல்லை எனக்கு பச்சை பருப்பு வேண்டாங்க, துவரம் பருப்பே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துவரம் பருப்பும் போடலாம். துவரம் பருப்பை விட பச்சை பருப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. பச்சை பருப்பை 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இது கூட ஆட் பண்ணிடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. 6-7 பூண்டு பற்களை இது கூட ஆட் பண்ணிடலாங்க. இது போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பை. கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக விட்டுடலாம். 5 மினிட்ஸ் இதை வேக விட்டுடலாங்க. இப்போது தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆற வச்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் 1-2 அடித்து எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாதுங்க, இல்லைன்னா குழன்னு ஆகிடும். அதனால் இப்படி 1-2 அடித்து எடுத்துக்கணும். இது மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஏன் செய்கிறேன்னா, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஈஸி, சின்ன பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப வயசானவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகுங்க. இப்போ பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஏற்கனவே 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம், அது போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு நம்ம இப்போ அடித்து வச்சுருக்க அந்த கீரையை இது கூட ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த பருப்பு கீரையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எங்களுக்கு இது போல் மிக்ஸில் அடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பருப்பு 3/4 பாகம் வெந்த பிறகு இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ஆற விட்ட பிறகு பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. உங்களுக்கு விருப்பமான கீரை கடையில் ரெடி ஆகிடும். கீரை வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த கீரை பருப்போடு சேர்த்து அதை ஆட் பண்ணிக்கிறங்க. தேவைக்கிறப்ப வாட்டர் ஆட் பண்ணலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 பிஞ்சளவு சீரகம், 2 காஞ்ச மிளகு கிள்ளி இது கூட போட்டுடலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கைப்பிடினால் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணலாங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்லாம் நல்லா செவந்து வரட்டும். அது வரையும் உங்களுக்காக ஒரு பாடல். நிலங்கள் உடைந்து போனாலும் நிழல்கள் உடைவதில்லை, நேசம் பாசம் நிஜமானது, மழையில் கிளிகள் நனைந்தாலும் சாயம் போவதில்லை, அன்பே நம் காதல் அது போன்றது, பெண்ணுக்கு பேராசை வேறொன்றுமில்லை, சொன்னதை செய்தாலே நிகரேதுமில்லை, நீ உறுதியானவன் என் உரிமையானவன், பசி ருசியை பகல் இரவை பகிர்ந்து கொள்ளும் தலைவன், தையத்தா 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 தைய தையத்தா, பையத்தா பையத்தா பஞ்சு முத்தந்தா, உயிர் வாழ்கிற வரைக்கும் உனக்கே மடி கொடுப்பேன், இனி ஓர் ஜென்மம் இருந்தால் உனக்கே மீண்டும் பிறப்பேன், உனது கனவில் நினைவில் உருவில் நானே என்றும் இருப்பேன்.
தையத்தா தையத்தா தைய தையத்தா பையத்தா பையத்தா பஞ்சு முத்தம் தா. சின்ன வெங்காயம்லாம் நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள். இது போல் தான் நீங்கள் கீரை கடையில் எந்த கீரை கடைஞ்சாலும் சின்ன வெங்காயம் இது மாதிரி நல்லா செவந்து வரணுங்க. ஒரு 5-6 பல் பூண்டுக்கு இது போல் இடித்து இது கூட போட்டுக்கலாம். இந்த வந்து ரா ஃப்ளேவர் போகணும். இந்த பூண்டோட ரா ஃப்ளேவர் போன உடனே நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணிடலாம். பூண்டு வந்து ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, ஏன்னா அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும். இது இந்த ரா ஃப்ளேவர் போன உடனே அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு, பூண்டோட வாசம். அப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிடலாம். கூட்டு பொரியலுக்கெல்லாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எந்த கீரை கடைஞ்சாலும் வெங்காயம் இது மாதிரி செவந்தால் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. இந்த பூண்டோட நல்ல ஃப்ளேவர் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம அந்த கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இது கூட ஆட் பண்ணிடலாம். கீரையை இது கூட ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முருங்கைக்கீரைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப புளி ஊற்றக்கூடாதுங்க, அதோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் புளியங்கொட்டை சைஸ் அளவுக்கு தான் நான் புளி வந்து அதோட ஜூஸ் தான் இது. நீங்கள் வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. புளி நிறைய சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு மாறி போகும். உங்களுக்கு தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 பத்து தேங்காய் சைஸ் தான் இது. இது வந்து நீங்கள் மிக்ஸியில் ஒரு அடி அடித்து இது கூட ஆட் பண்ணலாங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. நல்லா கொதிஞ்சிருச்சு கீரை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல் முருங்கைக்கீரை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், இது போலவே செஞ்சு சாப்பிடுவீங்க. எந்த கீரை சமைச்சாலும் அந்த பச்சை நிறம் வந்து மாறக்கூடாதுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி வேக வைக்காமல் அப்படியே சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்காதீங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் அதை நம்ம வந்து அந்த பதம் பார்த்துட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த பதத்தில் எடுத்தோம்னா கலர் மாறாமல் அந்த பச்சை கலர் இருக்குங்க. இது போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.